Hi everyone, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல வந்து என்ன பார்க்க போறோம்னா ஒரு லிப் கேர் ரூட்டீன் ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளான ஒரு 2 ஸ்டெப் லிப் கேர் ரூட்டீன் தான் உங்களுக்கு சொல்ல போறேன். இது யாருக்காக அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி லிப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த உங்களுக்கு வந்து அந்த தோல் வந்து ரொம்ப தகடா இருக்கும். ட்ரை அண்ட் சாப் லிப்ஸ் உங்களுக்கு வந்து இருக்கும். லிப்ஸ் வந்து ரொம்ப ரஃப் டெக்ஸ்சரா உங்களுக்கு வந்து இருக்கும். ஒரு மாய்ஸ்சரைசேஷன் ஒரு நரிஷ்மென்ட் உங்களுக்கு வந்து இல்லாம இருக்கும். அவங்களுக்கு தான் இது வந்து சொல்றேன். சோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா இந்த ட்ரிக்ஸ் நீங்க வந்து யூஸ் பண்ணி நீங்க வந்துட்டு ஸ்கின் கேர் ட்ரிக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பண்ணி பாருங்கள். உங்களுக்கு லிப்ஸில் நல்ல வித்தியாசங்கள் உங்களுக்கு வந்து தெரியும். கண்டிப்பாக இது டே அண்ட் நைட் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். இடையில நீங்கள் லிப் பாம் வந்து அப்ளை பண்ணிக்கணும். இந்த 2 ஸ்டெப் மட்டும் டே அண்ட் நைட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகேவா? அது வந்துட்டு பார்த்துக்கோங்க. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா இதுதான் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஸ்டெப்பு. உங்ககிட்ட இருக்கிற ஆலோவேரா ஜெல் நல்ல ஒரு கலர்லெஸ் ஆலோவேரா ஜெல். ஓகே, நீங்கள் யூஸ் பண்ணுற ஆலோவேரா ஜெல் பிராண்டடாக இருக்கணும்னா அந்த ஓரியன்டல் பொட்டானிக்ஸோட 99% ஆலோவேரா ஜெல் தான் யூஸ் பண்ணுறேன். இது அஃபோர்டபுள், கெமிக்கல் ஃப்ரீ, ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீ, ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்துட்டு. ஸோ நீங்கள் ஆலோவேரா ஜெல்லை தான் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் லிப்ஸில் வந்து லிப்ஸை வாயை மூடிக்கிட்டு லிப்ஸ் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணணும் அந்த மவுத் ஏரியா சுற்றி. ஓகே காய்ஸ், லிப்ஸில் இப்போ அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் விட்டுருங்க. ஒரு 30 செகண்ட்ஸ் விட்டுருங்க. நல்லா வந்து டீப்பாக பெனட்ரேட் ஆயிரும். இன்ஸ்டன்ட்டான ரிசல்ட் நீங்கள் பார்க்கலாம். ஆலோவேரா ஜெல் நீங்கள் அப்ளை பண்ணோமே இன்ஸ்டன்ட்டாக லிப்ஸ் வந்து மாய்ஸ்சர்டாக, நவுரிஷ்டாக, சாஃப்ட் அண்ட் சப்பிளாக உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிரும். முன்னே நீங்கள் ஃபஸ்ட்டு தொட்டு பார்த்ததை விட இப்போ அந்த ரஃப் டெக்ஸ்சர்லாம் போய் ரொம்பவே சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக வந்துட்டு இருக்கும். நான் வந்துட்டு ஒரு நாளைக்கு எப்படி ஒரு வாட்டியாவது இது வந்து நான் எடுத்துடுவேன். ஸோ இந்த ஆலோவேரா ஜெல் தான் நீங்கள் மெயினாக வந்து அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 30 செகண்ட்ஸ் to 1 minute நீங்கள் கேப் விட்டு இது நல்லா பெனட்ரேட் ஆகும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே நீங்கள் லிப் பாம் யூஸ் பண்ணிக்கிறீங்க. நல்ல லிப் பாம் யூஸ் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஒரு பியூட்டிஃபுல் லிப் பாம் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அந்த நைக்கோட சீரியல் கிசர் லிப் பாம் அஃபோர்டபுள், நிறைய வேரியன்ஸில் வந்துட்டு வருது. இதில் வைட்டமின் இ, கொகோபா ஆயில், ஆல்மண்ட் ஆயிலாம் இருக்கிறனால ட்ரை அண்ட் சாப் லிப்ஸை நல்லா ஹீல் பண்ணும். லிப்ஸை நல்லா டீப்பாக மாய்ஸ்சரைஸ் பண்ணி உங்களுக்கு நவரிஷ் பண்ணும். அட் சேம் டைம் எஸ்பெஷலி இது கொடுக்கக்கூடிய ஃப்ளேவர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதை நீங்கள் எடுத்து அந்த ஆலோவேரா ஜெல் ஆல்ரெடி நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க. அப்ளை பண்ணிட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் கேப் விட்டுட்டு பெனட்ரேட் ஆகாமல் இதை மேலே அப்ளை பண்ணிக்கிறங்க. நிறைய லிப் கேர் ரொட்டீன் நான் வந்து வச்சிருக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ரொட்டீன் வச்சுக்கிடுவோம். கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை எடுத்துக்கிறங்க. நீங்கள் இப்படி மாதிரி லிப் பாம் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்படி நீங்கள் அப்ளை பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லிப்ஸும் ரொம்ப நேரத்துக்கு உங்களுக்கு மாய்ஸ்சராக இருக்கும். நீங்கள் இதே மாதிரி ஒரு 15 to 20 days நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்லா உங்கள் லிப்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிற நீங்கள் வந்து பார்க்கலாம். ஈவன் அந்த பிளாக்னஸ் கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படிப்படியாக உங்களுக்கு வந்து குறையும். லிப் கேர் டிப்ஸ் நான் இன்னொன்று வந்து போடுறேன். லிப்ஸ் வந்து டார்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதை அடுத்த வீடியோவில் வந்து பார்ப்போம். இன்றைக்கி நான் வீடியோ எடுத்து ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன். ஸோ அதனால் இதுதான் அந்த காய்ஸ் இந்த 2 ஸ்டெப் சிம்பிளான ஒரு லிப் கேர் ரொட்டீன் டு ஹீல் ட்ரை அண்ட் சாப் லிப்ஸ் அண்ட் ஆல்சோ உங்கள் பிளாக்னஸையும் ரெடியூஸ் பண்ணும். நல்ல ஒரு சாஃப்ட், ஒரு சப்பிள்டு, ஒரு நேச்சுரலி பிங்க் லிப்ஸ் உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் 2 ஸ்டெப்பாக நீங்கள் இது நைட்டு அப்ளை பண்ணிட்டு மார்னிங் இதே மாதிரி அப்ளை பண்ணணும். இந்த இடையில வந்து எப்பப்போ உங்களுக்கு லிப் பாம் தேவைப்படுது, உங்களுக்கு எப்பப்போ டைம் கிடைக்குதோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து லிப் பாம் வந்து ரீஅப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி நீங்கள் சப்போஸ் ஆஃபீஸ் போகிறீங்க, டைம் இல்லை, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா லிப்ஸ்டிக் போடுற ஆளாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிப்ஸ் இந்த மாதிரி ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குதுன்னா நல்ல ஒரு க்ரீமி மேட் லிப்ஸ்டிக், க்ரீம் லிப்ஸ்டிக் அந்த மாதிரி போய்க்கிறீங்க. ஈவன் நீங்கள் லிப் கிளாஸ், டிண்டர் லிப் பாம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டிண்டர் லிப் பாம் நமக்கு இடையில டச்சப் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம நைட்டு வந்து கூட இந்த மாதிரி பிளைன் லிப் பாம் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அது வந்து உங்கள் விருப்பம். ஸோ ஹோப் ஐ திங்க் இந்த வீடியோ இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் சேரும். நீங்கள் தேவைப்பட நீங்கள் வந்து பார்க்கலாம். இதை பற்றி டவுட் இருந்தால் கண்டிப்பாக நான் கமெண்ட் வந்து கேளுங்க. இந்த ரூட்டீன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் லிப்ஸ் வந்து நல்லா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி ஒரு பேபி சாஃப்ட் லிப்ஸ் தான் உங்களுக்கு வந்துட்டு போகும். நல்லா அந்த கிராக்டு லிப்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நல்லா உங்களுக்கு ஹீல் பண்ணும். ஸோ ஆலோவேரா ஜெல் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஒரு 30 seconds to 1 minute இந்த மசாஜ் கொடுங்க. தென் அது பெனட்ரேட் ஆன அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லிப் பாம் நீங்கள் மேலே வந்து அப்ளை பண்ணிக்கணும். உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இதை பற்றி டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. இது வந்து எல்லா ஏஜஸ், எல்லா ஜெண்டர், எல்லா ஸ்கின் லிப் டைப் லிப்ஸே நான் எல்லாருக்கும் ஒன்று தான். எஸ்பெஷலி ட்ரை அண்ட் சாப் லிப்ஸ் ஓவராக இருக்கும், தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த விண்டருக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஜஸ்ட் ஒரு 1 minute இந்த வேலை வந்து முடிஞ்சிடும். நான் வீடியோக்காக உங்களுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு சொல்கிறதுனால உங்களுக்கு இவ்வளோ தூரத்துக்கு வருது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் வந்து தெரியப்படுத்துங்க. டேக் கேர், ஸ்டே சேஃப், லவ் யூ ஆல் அண்ட் பாய் காய்ஸ். இப்போ போய் தூங்க போகிறேன். சாப்பிட்டாச்சு, ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து பண்ணியாச்சு. போய் டேரெக்டாக
இந்த லிப் கேர் ரொட்டீன் உங்களுக்கு பண்ணி காட்டினேன். ஸோ இப்போ டேரெக்டாக போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம். அடுத்த கண்டென்ட் என்னென்னு சொல்லிட்டு யோசிப்போம். ஓகே, ஸோ டேக் கேர். எழுதி வச்சுக்கிறேன், அதை எடுக்கணும், பார்ப்போம். ஓகே, டேக் கேர், ஸ்டே சேஃப், பாய், குட் நைட், பாய். டே டைம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ளைன் லிப் பாம் போட்டுக்கலாம். அப்படி இல்லாட்டா SPF உள்ள லிப் பாம் கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம். வெளியே போய் ரொம்ப நேரம் வெயிலில் நிற்கிறீங்க அப்படின்னா SPF லிப் பாம், இல்லாட்டா டிண்டர் லிப் பாமில் SPF இருக்கும், அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஓகே, ஸோ அதுவும் வந்து சொல்லிக்கிட்டேன். வீட்டில் இருக்கிறீங்கன்னா அந்த மாதிரி ஜஸ்ட் ப்ளைன் லிப் பாம் போட்டுக்கலாம், இல்லை SPF லிப் பாம் கூட போட்டுக்கலாம். அது உங்கள் விருப்பம். மார்னிங் டைமில் நீங்கள் ஆலோவேரா ஜெல் போட்டு டிண்டர் லிப் பாம் கூட போய்க்கலாம். ப்ளைன் லிப் பாம் போகும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ளைன் லிப் பாமில் SPF உள்ள மாதிரி இது போட்டுக்கிறங்க டே டைமில். உங்களுக்கு அதுவே வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இடையில வந்து இது பண்ணிக்கிறேன், அப்போ தான் சீக்கிரத்தில் உங்களுக்கு வந்து ஹீல் ஆகும். ஃபஸ்ட்டு ஒரு 4 to 5 டைம்ஸ் அப்ளை பண்ணிக்கிறேங்க. அப்புறம் வந்து 3 டைம்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கிறேங்க. ஐ மீன் வந்து மார்னிங் நைட் இந்த மாதிரி ரூட்டீன் ஃபாலோ பண்ணிக்கிறேங்க. இடையில லிப் பாம் வந்து ஒரு 3 டைம்ஸ் போடுற மாதிரி பார்த்துக்கிறங்க. அப்புறம் 2 டைம்ஸ், அப்புறம் ஒரு டைம்ஸ் தான் வந்து பார்த்துக்கிறங்க. ஒரு 1 to 2 டைம்ஸ் வரை வச்சுக்கிறங்க. அது டிபெண்டப்பாக உங்களோட நீட் ரெக்குயர்மெண்ட் பொறுத்து. பட் லிப்ஸை முடிஞ்ச அளவுக்கு மாய்ஸ்சரைஸ் வந்து வச்சுருங்க. ஓகே, ஸோ ட்ரை பண்ணுங்கள். பாய்.